friends, welcome to Y2K Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போறது ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி. பிஸ்கட் எனக்கு பிடிக்காது, பிஸ்கட் வேண்டாம்னு சொல்றவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த பிஸ்கட்டை யூஸ் பண்ணி இந்த ஸ்வீட் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். இந்த ஸ்வீட் வந்து எந்த கடையிலுமே கிடைக்காது. வாயில வச்சதுமே கரையிற இந்த ஸ்வீட்டை நான் செய்யற மெத்தடை ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியா செய்யலாம். 5 நிமிஷத்துல அட்டகாசமான ஸ்வீட் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 20 மேரி பிஸ்கட் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த பிஸ்கட் பிடிக்குமோ அந்த பிஸ்கட்டை யூஸ் பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக க்ரீம் பிஸ்கட்டை மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஆட் பண்ணியிருக்க பிஸ்கட் எல்லாத்தையும் தண்ணி எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ணாமல் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம அரைச்ச பிஸ்கட் பவுடரை ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்தது இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகர், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் சாக்லேட் ஃப்ளேவரில் இருக்க பிஸ்கட்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா கோகோ பவுடர் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட் பண்ணிக்க எல்லா இன்க்ரீடியன்ஸையுமே நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். பிஸ்கட் பவுடரில் கட்டி சேராத மாதிரி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட்டுக்கு நெய் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். நெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மிக்சரை ஒரு டைம் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்சரோட எல்லா பாகத்துலேயும் நெய் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த மாதிரி ஈவனாக மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் அது கூட 1/2 கப் அளவுக்கு பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணிக்கிறது காய்ச்சி ஆறின பால். ஸ்வீட் செய்யறதுக்கு பாலே ஆட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பால் ஆட் பண்ணி செய்யும்போதே இந்த ஸ்வீட் வந்து நல்லா சாஃப்டான கன்சிஸ்டன்சியில் வரும். அதே மாதிரி இந்த மிக்சர் வந்து நல்லா ஸ்டிக்கியான கன்சிஸ்டன்சிலையும் இருக்கும். வீட்டில் இருக்கவங்களுக்கு வெறும் பிஸ்கட்ஸை மட்டுமே ஸ்நாக்ஸாக கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டாக செஞ்சு கொடுத்தோன்னா அவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி மிக்சர் வந்து கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கரண்டி யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நல்லா ப்ரெஷர் கொடுத்து சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மிக்சரை எந்த அளவுக்கு நம்ம நல்லா ப்ரெஷர் கொடுத்து பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம செய்கிற ஸ்வீட் வந்து வெடிப்பில்லாமல் வரும். இந்த மிக்சரை மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கூட கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ஸ்வீட் செய்யறதுக்கு தேவையான மிக்சரை நம்ம ரெடி பண்ணியாச்சா. இதை வந்து ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே ஊற வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு ஸ்வீட் வந்து எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த ஸ்வீட்டை குட்டி குட்டியாக வடை ஷேப்பில் பண்ணுறேன். ஃபஸ்ட் அந்த மிக்சரை ஒரு குட்டி பால் மாதிரி உருட்டினதுக்கப்புறம் உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ப்ரெஷர் கொடுத்தா போதும், குட்டியான வடை ஷேப்பில் நம்மளுக்கு கிடைக்கும். ஒரே மாதிரி சைஸில் ஒரே மாதிரி ஷேப்பில் நம்மக்கிட்ட இருக்க எல்லா மிக்சரையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது சிம்பிளாக இருக்க இந்த ஸ்வீட்டை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக அதுக்கு மேலே கொஞ்சமாக நான் ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம நார்மலாக செய்கிற ஸ்வீட்டையே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக கொடுத்தோன்னா குட்டீஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பிஸ்கட்டை மட்டும் யூஸ் பண்ணி செஞ்ச ஸ்வீட்டுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். ரொம்ப ஈஸியாக செய்கிற இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, பிஸ்கட்ஸை யூஸ் பண்ணி ரொம்பவும் டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட்டை ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ்க்கு இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.